தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. விளக்கம். பிளவுள்ள குளம்புகளையுடைய மிருகங்கள் ஒருவித தொற்று நோயினால் பாதிக்கப்படுகின்றன. வாயை சுற்றி ஏற்படும் கொப்புளங்களும் பாதத்தில் ஏற்படும் கடுமையான வலியும் இந்த நோயின் அறிகுறிகளாகும். இந்த நோயால் பாதிக்கப்படும் மிருகங்கள் சரியாக சாப்பிடுவதில்லை. இதன் காரணமாக அவற்றின் எடை விரைவில் குறைகிறது. பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு முறைகளின் காரணமாக இந்த நோய் இப்போது காணப்படுவது இல்லை. சபையிலும் இவ்விதமான ஒரு ஆவிக்குரிய நோய் பரவி கொண்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் ஒரு சரீரத்தின் அவயங்களுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அங்கம் வகிப்பவர்கள் ஒருவரோடொருவர் தங்களை ஒப்பிட துவங்கும் போது இந்த நோய் ஏற்படுகிறது. ஒரு பாதம் தன்னால் வாயை போல பேச முடியவில்லை என்று கவலைப்படுகிறது. ஒரு வாய் பாதத்தை போல தன்னால் நடந்து சரீரத்தின் எடையை சுமக்க முடியவில்லை என்று வருந்துகிறது. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய பசியை இழந்து கர்த்தரை சேவிப்பதில் செயலற்று போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் உன்னதமான முறையில் வடிவமைக்கப்பட்டு பிரத்யேகமான நோக்கங்களுக்காக கிறிஸ்துவின் சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் முழு சரீரத்தின் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானவர்கள். நாம் நம்முடைய பங்கை நிறைவேற்றும் போது நமக்குள் சமாதானம் நிலைநாட்டப்பட்டு நம்முடைய இரட்சகர் மகிமைப்படுவார். சபையில் காணப்படும் தொற்று நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சபையின் ஆரோக்கியத்திற்காக எங்களுக்கு தேவனால் அருளப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை சரியாக செயல்படுத்த கிருபை பாராட்டும். ஆமென்.